Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE Mains 2024 இருந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல கேட்ட ஒரு சூப்பரான क्वेश्चन தான் my dear students பார்க்க போறோம். வாங்க ப்ராப்ளம்க்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத பொறுமையா படிங்க my dear students. அதுதான் வந்துட்டு நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா கமா பீட்டா பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அதாச்சும் இது ரெண்டுமே வந்துட்டு நேச்சுரல் நம்பரா மட்டும்தான் இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னா உங்களுக்கு தெரியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1ல இருந்து இன்ஃபினைட் வரைக்கும். அதுக்கப்புறம் பி த ரூட்ஸ், அதாச்சும் இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸா இந்த ஈக்குவேஷனுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஈக்குவேஷனுக்கு, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் லாம்டா கொடுத்துருக்காங்க. அதையும் அப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப அந்த லாம்டாவை டிஃபைன் பண்ணிருக்காங்க. லாம்டா வந்துட்டு டிவிசிபிள் பை 2ஆவும் இருக்கக்கூடாது, 3ஆவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த ஆல்ஃபா, அதாச்சும் அதுக்கு தகுந்த ரூட்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாம்டா அசியூம்ஸ் த மினிமம் பாசிபிள் வேல்யூஸ். அப்பனா நீங்க இங்க நோட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா அசியூம்ஸும் மினிமமும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் நம்ம அசம்ஷன்ல தான் அப்போ சால்வ் பண்ண போறோம். ஏன்னா கொஸ்டின்லயும் சொல்லிட்டாங்க நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க பாயிண்ட். ஆனா அந்த அசம்ஷன்ல மினிமம் பாசிபிள் வேல்யூ எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நீங்க மேக்சிமம் போயிடக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் பாசிபிலிட்டி என்ன வருது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணோம். வாங்க ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணாலே பெரிய வேலை முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அந்த ஃபார்முலாவை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு இன்னும் அது வந்து சிம்பிளிஃபைடா மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் பி பை ஏ. ஜென்ரலா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா. ஸோ இங்க வந்து -70 இருக்கு, +70 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ஃபா பீட்டா. இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சி பை ஏ. அப்போ சியோட ஃபார்முலா என்ன, லாம்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து சிங்கிறது லாம்டா, ஏங்கிறது 1. ஸோ நமக்கு பிரச்சனையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் நம்ம அசம்ஷன் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிச்சோம்னா ப்ராப்ளம் சால்வ். இப்போ வாங்க நம்ம கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் டு 70 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிறப்ப இதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு லாம்டாவோட வேல்யூ ஈஸியாக வந்துடும். இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 70னா நான் 0 + 70 கூட எடுக்கலாம். ஆனால் இங்கே ஆல்ஃபா கமா பீட்டா என்ன சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். 0 வந்து நேச்சுரல் நம்பர்ல வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ், ஸோ 70 0 இதை வந்து நம்ம எடுக்க முடியாது, நம்ம விட்டோம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 69 1 இதை நம்ம எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஆனால் இது ரெண்டுத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 69 வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகும். நமக்கு ஆனால் வர லாம்டா வந்துட்டு 3ல டிவிசிபிள் ஆகியிருக்க கூடாது. ஸோ நமக்கு வந்து இந்த பாசிபிலிட்டிஸையும் நம்ம எடுத்துக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் 68 2 இது நமக்கு பார்த்தாலே தெரியுது இது 2ஓட டிவிசிபிள். ஸோ நம்மளால இந்த பாசிபிலிட்டியும் நம்மளால எடுக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து 67க்கு 3 வந்துருச்சு. ஸோ எப்படி ப்ராடக்ட் பண்றப்ப 3 வந்துடும், அதுவும் டிவிசிபிள் பை 3 தான், அதனால இதுவும் நமக்கு வராது. அடுத்து 66 அகைன் 2 வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் நமக்கு வராது. ஃபைனலி 65 இங்க 5 இது நமக்கு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 65 and 5 இது ரெண்டுத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 325. 325 வந்து 2ஆல டிவிசிபிள் ஆகாது, 3ஆல டிவிசிபிள் ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65 and 5. இதுக்கு மேலே நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது மினிமம் பாசிபிள் வேல்யூஸ். ஸோ இந்த மினிமம் பாசிபிள் நமக்கு இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு மேலே வரலாம் மேக்ஸிமம் பாசிபிள். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியம். இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ லாம்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 325, பீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 5ன்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3ஓட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ஃபாவோட வேல்யூ வந்துட்டு 65, பீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 5, அடுத்து வந்துட்டு லாம்டா இதனோட வேல்யூ வந்துட்டு 325.
ஸோ இது மூணுத்தோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 65 minus 1 64 my dear students plus square root of beta minus 5 minus 1 4. இது ஒரு செட். அடுத்த செட் 325 plus 35 divided by modulus alpha minus beta modulus 65 minus 5 my dear students. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்துட்டு 8 my dear students. ஸோ 8 plus 2 into இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா 360 my dear students divided by 60. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 plus 2 10 10 into 360 பார்த்தீங்கன்னா 3600 my dear students. ஸோ 3600 divided by 60. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு நமக்கு 60 my dear students. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த கொஷன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஒரு ஈஸியான கொஷன் தான். ஜேஇ மெயின்ஸில் இந்த மாதிரியும் நம்ம கொஷன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஷனில் ட்ரிக் பண்ணுவாங்க. அதாச்சும் நம்ம எப்படிலாம் குழப்பணுமோ அப்படிலாம் குழப்பாங்க. நிறைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வருவாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நமக்கு வந்து என்ன அதை வச்சு நம்ம மார்க்ஸ் காட்டிடலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 60 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்படி நல்லாவே நடத்தலனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏன்னா வந்து கமெண்ட்ஸ் தான் உங்களோட ரிஃப்ளெக்ஷன், உங்களோட தாட்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் ஒன்று தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண தான் எனக்கு இன்னும் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கும் கமெண்ட் செக்ஷன் தான் யூஸ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் அது உங்களோட சாய்ஸ். ஆனால் கமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.